அன்பான மக்களை, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த புது ட்ரெஸ்ஸு கடையிலேருந்து ஜவுளி கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம்னா அதுக்கு எப்படி மேலடி அடிக்கிறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி பார்ப்போம். வாங்க. இதில் இந்த தோள்பட்டையில் ஷோல்டரில் இந்த இடத்துல இந்த ரெண்டையும் நம்ம பிரிக்கணும். பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த இதில் இந்த தையலை நம்ம பிரிக்கும். இந்த ஊசி உங்களுக்கு இது பயன்படும். இது ஈஸியாக பிரிக்கிறதுக்கு இந்த ஊசி யூஸ் ஆகும். கடையில் சொல்லி காட்டியனா கிடைக்கும். இதை இப்படி பிரிச்சுட்டா வந்துடுமா? இதை பிரிச்சுட்டா இப்படி ஓப்பன் ஆகிடும். ஷோல்ட்ரு தனியாக வந்துடும். இந்த ஷோல்டரை இப்படி இதே இப்படி தைச்சிக்கிடணும். நீங்கள் இப்போ தைக்கணும். இப்போ ஆர்ம் ஹோல், அதாவது கை பக்கத்தில் இது கை, இது ஷோல்ட்ரு, இது கை. இந்த கை பக்கத்தில் இதையும் கொஞ்சம் பிரிச்சுக்கிடணும். இதையும் பிரிச்சுக்கிட்டோம்னா இதையும் பிரிக்கணும். இந்த இந்த ஆம்கோலில் இதையும் பிரிச்சுக்கிட்டோம்னா இது இதிலேருந்து ரவுண்டாக இப்படி தைச்சிட்டோம்னா ஷோல்டரில் முதல்ல தைச்சிக்கணும். ஷோல்டர் தைச்சிட்டோம்னா ஏன்னா அவங்க தையல் லேசான தையல், அதனால் இப்படி முன்ன பின்ன இருக்கும். இதை நம்ம லேசாக வெட்டிக்கிடும். சரியா? ஷோல்ட்ரு, இது கை. நம்ம அப்படி அடிக்கும். இந்த ஷோல்ட்ரு பேக் சைடு, இந்த துணி இந்த தும்பு பேக் சைடு திரும்பி இருக்கணும். அப்படி அடிக்கணும். கையில் இந்த பக்கத்துலேருந்து அடிக்கணும். கை இந்த சைடு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இப்போ இதில் என்றைக்கும் ஜவுளி கடையில் போய் வாங்குதோம்னா இந்த ஓவர்லாக் போட்ட பொருள் ட்ரெஸ்ஸாக வாங்கணும். ஓவர்லாக் செய்கிறவங்க சைடில் மட்டும் போடுவாங்க, ஆர்ம் ஹோலுக்கு போட மாட்டாங்க, ஷோல்டருக்கு போட மாட்டாங்க. அப்படி போடாமல் இருந்ததுன்னா நாளடைவில் அதில் நூல் பிரிஞ்சு நமக்கு சீக்கிரமே கிழிஞ்சிரும். அதனால் ஓவர்லாக் நீங்கள் ஜவுளி கடையில் எனக்கு ஓவர்லாக் போட்டு தாங்கன்னு கேட்டால் அவங்க போட்டு தருவாங்க. அதுபடி சொல்லி அதை திருப்பி பார்க்கணும் ட்ரெஸ்ஸை. அப்படி வாங்கினோம்னா நீடித்து நமக்கு உழைக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா. தேங்க்யூ.